மறுபடியும் அவரோட விடாமுயற்சினால இன்னொரு கடைக்குள்ள போனாரு. அந்த கடையில என்ன நடக்குதுன்னு நீங்களே பொறுமையா இருந்து பாருங்க. என்னாச்சு பீட்டர், உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. என்ன பண்ண நீ? நேத்து நிறைய சீஸ் சாப்பிட்டியா? நிறைய சீஸ் சாப்பிட்டாதான் வயிறு வலிக்கும். முதல்ல ஆட்டுக்குட்டி எல்லாம் இங்க வர சொல்லு. ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் இங்க வர வைக்கணும்னு ரொம்ப நேரம் ஆயிடுமே. பீட்டர் சொல்லு பீட்டர், இப்ப நான் என்ன பண்றது? நிறுத்து. டெய்சி, டஸ்கி ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. பீட்டர், அதுங்க ரெண்டும் அந்த பாறை மேல இருந்து கீழே விழ போகுது. சொன்ன கேளுங்க, நீங்க ரெண்டு பேரும் கீழே விழ போறீங்க. பீட்டர் இங்க வந்து பாரு, அதுங்க ரெண்டும் இறங்க மாட்டேங்குதுங்க. விசில் அடிச்சா கீழே இறங்கும். என்னால எதுவும் பண்ண முடியல. அதுங்களை சீக்கிரமா எங்க கூப்பிடு. நீ எங்க போற? சொல்லு பீட்டர். நான் இதோ வந்துடுறேன். ஓ பீட்டர், இரு நான் ஏதாவது பண்றேன். ஹே டெய்சி, சொல்றத கேளுங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு வீணா கீழே விழாதீங்க. சொன்ன கேளுங்க, சண்டை போடாதீங்க. சண்டை போட்டா அது உங்களுக்கு தான் ஆபத்து. கேளுங்க. என்னால மேல ஏற முடியல. கீழே இறங்குங்கள. வேற வழியே இல்ல. இல்ல, நீ விழ போற. ரெண்டு பேரும் இங்க பாருங்க. கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்ததுல எவ்வளவு வயிறு விழுந்துருச்சு. ஹைடி, சும்மா சொல்லக்கூடாது. நீ சாதிச்சுட்ட. ஒன்னும் இல்ல, நான் ஆடுகளை பார்த்துக்க கொஞ்சம் கூட லைக் இல்லாதவ. என்னால ஒரு விசில் கூட ஒழுங்கா அடிக்க முடியல. ஹே, நான் விசில் அடிச்சிட்டேன் பீட்டர். என்னால நம்பவே முடியல. ஹே, என்னால விசில் அடிக்க முடியும். என்னால சவுண்டா விசில் அடிக்க முடியும். இப்ப என்ன சொல்ற பீட்டர்? நான் எல்லா ஆட்டையும் ஒண்ணா சேர்த்துட்டேன். கலக்குறப்போ டெய்சி, பிச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஆட மேய்க்கவும் கத்துக்கிட்டேன், விசில் அடிக்கவும் கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஹே, என்னால சூப்பரா விசில் அடிக்க முடியும். என்னால சத்தமா விசில் அடிக்க முடியும். ஹே, எல்லாரும் என்ன பாருங்க. நான் இப்ப விசில் அடிக்க போறேன். ஜோசப், நான் திரும்பி வந்துட்டேன். நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். தாத்தா, தாத்தா, நான் திரும்பி வந்துட்டேன். தாத்தாவை காணோம். எங்க போனாருன்னு தெரியல. அவர் கிராமத்துக்கு போயிருப்பாரு. பாத்தியா, அது கூட ஆமான்னு சொல்லுது. எதுக்கு அவர் கிராமத்துக்கு போயிருப்பாரு? பிரெட்டுக்கு சீஸ் வாங்க போயிருந்தாலும் போயிருப்பாரு. அதுக்கு தனியாவ போயிருப்பாரு? என்ன பீட்டர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க கிராமத்துல இருந்து வந்துட்டீங்களா? ஆமாப்பா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஹைடி வந்துட்டாளா? ஆமா, வந்துட்டா. இன்னைக்கு என்ன நடக்க போதோ?
எங்க பாரு ஆடாம நிக்கணும் சரியா? நான் ஒரு பக்கெட் ஃபுல்லா பாலை கறந்து தாத்தாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஆ சூப்பர். தாத்தா வந்துட்டீங்களா? சீக்கிரம் வாங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லணும்னு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னால விசில் அடிக்க முடியும். நான் பால் கூட கறக்கிறேன். வாங்க வந்து பாருங்க தாத்தா, வாங்க. இங்க பாத்தீங்களா தாத்தா? எப்படி பண்றேன்னு பாருங்க. என்னால பால் கறக்க முடியும்னு ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன்டா கண்ணா. அதுக்கப்புறம் நான் ஆடு மேய்க்க கத்துக்கிட்டேன். சத்தமா விசில் அடிக்கவும் கத்துக்கிட்டேன். பாருங்க எப்படி இருக்கு. தாத்தா உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? தெரியுமா? அதெல்லாம் சின்ன வயசுல தெரியும். அப்ப எனக்காக அடிங்களே. அப்பா நல்லா அடிக்கிறீங்க. வாங்க தாத்தா, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கலாம். இந்த எக்கோ சவுண்ட கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் விடுமா, உனக்காக நான் பிரெட்டும் சீஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீ அதை வந்து சாப்பிடு சரியா? அப்படியா? அது மட்டும் இல்ல, உனக்காக நான் மார்க்கெட்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. தேங்க் யூ தாத்தா. இது பார்க்கவே நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்கவா? கண்டிப்பாடா தங்கம், சாப்பிடு. தாத்தா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு தெரியும்டா கண்ணா உனக்கு எது பிடிக்கும்னு. சரி வாங்க தாத்தா. நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுறேன் பாருங்க. ஹைடி ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா. அத பார்த்து தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தாத்தாவால அந்த பொண்ணு இல்லாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தாத்தா அந்த பொண்ணை நேசிக்கிறாரு. இதே சந்தோஷத்தோட ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஹைடி 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அல்பைன் மவுண்டைனுக்கு வந்து தாத்தா கூட வாழ ஆரம்பிச்சா. அங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அங்க இருக்கிற எல்லா வேலையும் அவ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த ஊர்ல வெயிட் காலம் முடியறதுக்கான நேரமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கைய அங்க இருந்து தான் ஆரம்பிச்சா. அங்க இருந்து ஆட்ல இருந்து பால் கறக்கவும் விசில் எப்படி அடிக்கிறதுன்னு ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவளோட ஃப்ரெண்டான பீட்டர் தான். பீட்டர் இல்லாம அவ இருக்க மாட்டா, அவ இல்லாம பீட்டர் இருக்க மாட்டா.